மல்டி மேக்கர் சார். ஒரே ஒரு க்ளோஸ் பண்ணிட்டு ஓபன் பண்ணினா மாதிரி பூரி மாதிரி ஃபுல்கா வந்துரும். அந்த மாதிரி மீன்ல கூட நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் சார். இந்த அளவுக்கு வெந்திருக்கு பாருங்க, ப்ரௌனிஷ் கலர் வந்துருச்சு. ஏன்னா தோசை சுட்டுக்கலாம் சார், குக்கா இருக்கும். இதுல எதுவுமே ஒட்டாது பாருங்க, கீழே கூட பாருங்க. நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கூட இதுல ரோஸ்ட் பண்ணிக்கலாம் சார். 3 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கும். முட்டையில வந்து ஆம்லேட் ஆஃப் எல்லாம் பண்ணிக்கலாம் சார். எவ்வளவு உப்பி இருக்கு பாருங்க. என்னங்க இல்லாம அப்பளம் பண்ணிக்கலாம். சிங்கிள் டிராப் கூட எண்ணெய் தேவையில்ல பாருங்க, அது காட்டுறேன். இதுல நம்ம பிரெட் டோஸ்ட் ரொம்ப அழகா பண்ணிக்கலாமா, ரொம்ப குயிக் ஆயிடும் பிரெட் எல்லாம். அவ்வளவுதான். குழந்தைகளுக்கு என்ன கேரட் பீட்ரூட்லாம் பச்சை துருவிட்டு வச்சுக்கலாம். ஜஸ்ட் ஒரே ஒரு க்ளோஸ் அண்ட் ஓபன், அவ்வளவுதான். பாருங்க, நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா மல்டி மேக்கர் சார். இந்த ஷேப் பார்த்தாவே நிறைய கஸ்டமர் என்ன சப்பாத்தி மேக்கர் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல நெட்ல பிளிப்கார்ட்லாம் வந்து நல்லா ஃபெயிலியர் ஆயிருக்கும். இது ஷேப் வந்து உருவம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது வந்து டெஃப்லான் கோட்டிங். இது மாவு வச்சீங்கன்னா வெளியில போவோம், சப்பாத்தி இதுல கரெக்டா வராது. அதுல என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்கோ அதை ரெட்டிஃபை பண்ணி இது ஃபுல் அண்ட் ஃபுல் செராமிக், உங்களுக்கு குழியா இருக்கும், வெளியில ஓடாது. எண்ணெய் எக்ஸாம்பிளுக்கு எண்ணெய் போட்டீங்கன்னா கூட இதுல புகை வராது, ஃபீலபிள் ஆகாது. அப்படியே பாருங்க, எதுலயுமே ஒட்டாது. சூப்பர்ண்ணா. இப்ப சப்பாத்தி செய்றீங்க இல்ல தோசை செய்றீங்க, என்ன ஃபுட் செய்றீங்களோ அதுக்கு என்ன ஆயில் தேவை அதை மட்டும் தான் எடுத்துக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் செராமிக் மெத்தடு. இதுல எது பண்ணாலும் கரெக்டா வரும் உங்களுக்கு. நான் எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, சப்பாத்தி செஞ்சு காட்டுறேன் பாருங்க. சப்பாத்தி செஞ்சு காமிச்சலாம். செஞ்சு காட்டு, லைவா டெமோ போடலாம் சார். பாருங்க, மாவு உருண்டையான மாவு எடுத்துட்டு ஒரு சென்டருக்கு ஒரு ஸ்டெப் மேல இங்க வைக்கிறீங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு க்ளோஸ் பண்ணிட்டு ஓபன் பண்ணினா போதும். அழகா தேய்க்கிற வேலை முடிஞ்சிடும். மேக்ஸிமம் இது கையில தட்டினா ஒரு 2 to 3 நிமிஷம் செலவாகும். இது 2 செகண்ட் தான். ரோலிங் ஒர்க் முடிஞ்சிடும். ஒரு 45 செகண்ட் 2 சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் கடைசியா மூடி விட்டீங்கன்னா சப்பாத்தி பூரி மாதிரி வந்துடும். வெறும் சப்பாத்தி மட்டும் இல்ல, சப்பாத்தி, தோசை, பரோட்டா, ஆலு பரோட்டா, சப்படி சப்பாத்தி, போலி, எக் யூஸ் பண்ணி ஆம்லேட் ஆஃப் ஆயில், பிரெட் டோஸ்ட், சாண்ட்விச், பிரெட் ஆம்லேட், இது மாதிரி வெஜிடபிள்ஸ் ஆயில் இல்லாம 60 வெரைட்டிஸ் வரை ஆயில் போட்டும் பண்ணிக்கலாம், ஆயில் போடாம பண்ணிக்கலாம். அது டைரக்டா எல்லாமே இதுலயே சமைச்சிக்கலாம். இதுலயே பண்ணிக்கலாம் சார். மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா, இது கிச்சன்ல தான் வச்சு யூஸ் பண்ணதில்ல. ஹால் வேணா ஹால் யூஸ் பண்ணிக்கலாம். லைட் வெயிட் தான். எங்கயாவது டூர் போறீங்கன்னா ஈஸியா கேரி பண்ணிக்கலாம். ஆர்டினரி 3-pin பிளக் பாயிண்ட் தான் எங்கம்ல யூஸ் பண்ணிக்கலாம். 500 வாட்ஸ் பவர். சூப்பரா. அப்ப இங்க இருக்கிற எல்லா பொருளுமே இதுல சமைக்கலாம். இதுல எல்லாமே பண்ணிக்கலாம் சார். ஆயில் போட்டும் பண்ணிக்கலாம், ஆயில் போடாம பண்ணிக்கலாம். சூப்பர்ண்ணா, சூப்பர். அப்ப சப்பாத்தி ரெடி ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். சப்பாத்தி பாருங்க, இந்த மாதிரி பபிள்ஸ் வந்துட்டு இருக்கு. 2 சைடு இந்த மாதிரி கலர் வந்துரும். 2 சைடு நல்ல கலர் வந்ததுக்கு அப்புறம் கடைசியா மூடி விட்டீங்கன்னா சப்பாத்தி பூரி மாதிரி வந்துரும். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணும்னா நீங்க ஆயில், நெய் எது தேவையானே போட்டுக்கலாம். மோஸ்ட்லி நம்ம மல்டி மேக்கர் வாங்கிட்டீங்கன்னா எண்ணெயே போட தேவையில்ல, கிச்சன்லயே நிக்க தேவையில்ல, உருட்ட தேவையில்ல. ஒரே ஆள் நீங்க மாவு இந்த மாதிரி உருண்டையான மாவு மட்டும் ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா போதும். சின்ன குழந்தைங்க கூட நம்ம ஒரு 5வது படிக்கிற குழந்தைங்க இருந்து நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் சப்பாத்தி அரைச்சு பூரி மாதிரி உப்புன்னு அது என்ன பண்ணுவீங்க? பாருங்க, டபுள் சைடு இந்த மாதிரி கலர் வந்ததுக்கு அப்புறம் சார் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணும்னா நீங்க எண்ணெய் போட்டுக்கலாம். இல்ல உங்களுக்கு வித்தவுட் ஆயில சப்பாத்தி மாதிரி வேணும்னா கடைசியா அந்த டாப்லெட்டை மட்டும் லைட்டா மூடி விட்டீங்கன்னா அதுவே லிப்ட் ஆயிட்டு அழகா வெளியில வருது பாருங்க. உங்களுக்கு அழகா இதுல வெளியில வந்துட்டு உங்களுக்கு எட்டி இந்த மாதிரி பூரி மாதிரி ஃபுல்கா வந்துரும். 8 hours வரை சேம் சாப்ட்னஸ் அப்படியே இருக்கும். ஆபீஸ், காலேஜ், ஸ்கூல் எங்களை ஈஸியா கேரி பண்ணிக்கலாம். சூப்பர். சிங்கிள் டிராப் கூட எண்ணெய் இல்லாம சப்பாத்தி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மீன்ல கூட நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் சார். இப்ப கல் மீன் எல்லாம் பண்றாங்க இல்லையா, ஆயில் இல்லாம, அதெல்லாம் கூட ரொம்ப ஈஸியா பண்ணிக்கலாம். இது மாதிரி பிளாட்டா இருந்தா போதும், நம்ம செராமிக் பிளேட்ல வச்சுட்டு மூடி விட்டீங்கன்னா போதும். பாருங்க, எத்தனை பீஸ் வேணுமோ இந்த கேப் இருக்கிற அளவுக்கு நீங்க வச்சுட்டே இருக்கலாம். வச்சுட்டு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணும்னா ஆயில் போடலாம், இல்லைன்னா ஆயிலே இல்லாம சும்மா மூடி விட்டீங்கன்னா மீன் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்க என்ன சார் சொல்றீங்க? எனக்கு உண்மையாவே ஆச்சரியமா இருக்கு. கண்டிப்பா சார். எல்லாமே இதே மாதிரி நீங்க சிக்கன் டிக்கா எல்லாம் கூட ரொம்ப ஈஸியா பண்ணிக்கலாம். பன்னீர் டிக்கா, சிக்கன் டிக்கா அந்த மாதிரி நான்வெஜ் எல்லாம் கூட நம்ம மல்டி. சார் ஒரே டவுட், இந்த மீன் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற இந்த நான்வெஜ் மீன்ல வந்து வெந்துருமா? கண்டிப்பா வெந்துரும் சார். வெந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் காட்டுறேன், வீடியோலயே சொல்றேன். இது வெந்து உள்ள இருக்கிற அந்த மீட் வெந்திருந்தா நானே வீட்டுக்கு வாங்கிட்டு போறேன். கண்டிப்பா சார், கண்டிப்பா. நீங்களே இப்போ இன்னும் ஒரு 4 நிமிஷத்துல பாக்க போறீங்க. நீங்களே வெந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு பீஸ் வாங்கிட்டு போங்க சார். இது பாத்தீங்கன்னா தெரியும், கண்டிப்பா வந்துரும். லைட்டா வேணும்னா ஆயில் போட்டுக்கலாம் சார். ஆயில் வந்து மீனுக்கு வந்து லைட்டா ஆயில் போட்டதா டேஸ்ட் வரும்ன்றதுக்காக போடுறேன். இல்ல சுத்தமா ஆயிலே வேணாம்னா கூட நீங்க இது மாதிரி இப்போ மசாலா ஆட் பண்ணி வச்சுட்டு இதை மூடி விட்டீங்கன்னா அதுவே அழகா ரோஸ்ட் ஆயிடும். இந்த சவுண்ட் உங்களுக்கு தெரியும் பாருங்க, ஏதோ எண்ணெயில போட்டு பொரிச்சிருக்கிற மாதிரி சவுண்ட். அளவுக்கு பொரிச்ச ஸ்மெல்லே வரும் உங்களுக்கு. பாருங்க சார், மீன் வெந்துட்டு இருக்கு. அப்படியே வேகும் போதே வந்து நம்ம லைட்டா திருப்பி விட்டுறலாம் சார். அந்த ஒரு சைடுல வெந்திருக்கு. ஆமா, ஒரு சைடு வெந்திருக்கு உங்களுக்கு. அவ்வளவுதான். இப்படி வந்திருக்கு ஃபுல்லா கல் மீன் வந்து ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு. ஆயில்ல பொரிக்கிறத விட இதுதான் உங்களுக்கு எனர்ஜி. நம்ம ஆல்மோஸ்ட் குக் ஆயிருக்கு. 6 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எந்த அளவுக்கு வெந்திருக்கு பாருங்க. ப்ரௌனிஷ் கலர் வந்துருச்சு பாருங்க. எக்ஸாம்பிளுக்கு பாருங்க எப்படி வெந்திருக்கு பாருங்க மீன். என்னங்க அது, அழகா வெந்துரும் உங்களுக்கு. வேற லெவல் வந்திருக்கு, பாத்தீங்கன்னாவே தெரியும். ஆமா, நீங்க அழகா ஒரு பிளேட் வச்சுட்டு எடுத்துட்டீங்கன்னா போயிடும். மீன்ல இருந்து எல்லாமே மல்டி பர்பஸா பண்ணிக்கலாம். நீங்க 60 வெரைட்டிஸ் வரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தோசை சுட்டுக்கலாம் சார். தோசை சுடலாம். ஆமா, நிறைய லேடிஸ்க்கு வந்து டவுட் இருக்கும், சப்பாத்தி சுடுற கல்ல எப்படி உடனே தோசை சுடுறீங்கன்னு. நம்ம வந்து செராமிக் மெட்டீரியல் இருந்தால நீங்க சப்பாத்தி செஞ்சுட்டு உடனே தோசை சுடலாம், தோசை சுட்டு உடனே சப்பாத்தி சுடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாருங்க, இந்த மாதிரி தோசை மாவு ஊத்திட்டு சும்மா தேய்ச்சி விட்டீங்கன்னா போதும். என்னன்னா சொல்றீங்க இதுல தோசை?
இது வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு அரிசி மாவுல ஊத்துறேன் சார். ஓகே. இதே நீங்க ராகி தோசை, கம்பு தோசை, அடலாம் கூட ரொம்ப அருமையா பண்ணிக்கலாம். நீங்க பாருங்க, அவ்வளவுதான் அழகா ஒரு தோசை ஊத்திட்டாரு. அவ்வளவுதான். தோசைக்கல்ல வைக்கிறதோட சூப்பரா வைக்குது. டேஸ்ட்டுக்கு வேணும்னா மேக்ஸிமம் வந்து தோசைக்கெல்லாம் ஆயில் போடுவாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க ஆயிலும் போட்டுக்கலாம். ஆயிலும் போட்டுக்கலாம். ஆமா. தோசையும் சுட்டுக்கலாங்கிறீங்க. அப்ப இதுல கொஞ்சம் ஆனியன் தூக்குனா ஆனியன் தோசை. ஆமா, ஆனியன்னா ஆனியன் தோசை, நீங்க முட்டை தோசை, பொடி தோசை, எந்த வேணும்னாலும் பண்ணிக்கலாம். வேற லெவலுங்க. அவ்வளவு தோசை ரெடி ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். இதுவே நீங்க தோசையை ரோஸ்ட் மாதிரி வேணும் அப்படின்னா பாருங்க, இந்த டாப் பிளேட் அப்படியே லைட்டா மூடி விட்டீங்கன்னா உங்களுக்கு ரோஸ்ட் மாதிரி ரெண்டு சைடு சூடுறதுனால. ஆமா, ரோஸ்ட் குழந்தைகளுக்கு ரோஸ்ட் மாதிரி வேணும், இன்னும் கொஞ்சம் நல்லா மெலிசா தேய்ச்சிட்டு மூடி விட்டீங்கன்னா உங்களுக்கு ரோஸ்ட் மாதிரி வந்துரும். ரோஸ்ட் மாதிரி வந்துரும். சூப்பர்ண்ணா, சூப்பர். இது வுடன் ஸ்டிக் மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல லைஃப் வருங்க. எடுக்கிறதுக்கு மட்டும் இது மாதிரி மரக்கரண்டி யூஸ் பண்ணாங்கன்னா நல்ல லைஃப் வரும். ஸ்டீல் கூட யூஸ் பண்ணலாம். ஸ்டீல கூட வுட் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்களா? ஆமா, அவ்வளவுதான். பாருங்க, குக்கா இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி பிரவுன் கலர் வந்துச்சு இல்லையா? அழகா தோசை ரெடி. பாருங்க, இதுல எதுவுமே ஒட்டாது. பாருங்க, கீழே கூட பாருங்க, எதுவுமே ஒட்டாது. பாருங்க எவ்வளவு அழகா தோசை போட்டுருக்காருன்னு. அவ்வளவுதான். உங்களுக்கு இன்னும் நல்ல ரோஸ்ட் ஆனா கூட திருப்பியும் போட்டுக்கலாம். அது தேவையில்லை, ஏன்னா திருப்பி நம்ம போட தேவையில்ல. மேலே தோசை வந்துருச்சு பாத்தீங்கன்னாவே தெரியும். ஆளு சப்பாத்தி போலி ஒவ்வொருலாம் பண்ணுவாங்க இல்லையா? அது ரொம்ப ஈஸியா பண்ணிக்கலாம். அது கையில தட்டும் போது கண்டிப்பா உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும், வெளியில போவோம், அந்த மாதிரி பிரச்சனை வரும். பாருங்க, மாவு மட்டும் கொஞ்சம் அகலமா பண்ணிக்கிறீங்க. உள்ளுக்குள்ளார என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ வச்சுக்கலாம். கேரட், கேபேஜஸ், பன்னீர், ஸ்வீட் வச்சுனா போலி. பாருங்க, எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஆனியன் எது வேணுமோ வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி ரெடி பண்ண இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வேக வச்சு மச்சு வச்சிருக்கேன். இந்த மாதிரி எனி வெஜிடபிள்ஸ் குழந்தைகளுக்கு என்ன கேரட், பீட்ரூட்லாம் பச்சை துருவிட்டு வச்சுக்கலாம். இதே டயட்ல இருக்காங்க அப்படின்னா பாலக்கீரை எல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் கூட நீங்க பொடி பொடியா நறுக்கிட்டு உள்ளுக்குள்ளார வச்சு பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணீங்க, சேம் இங்க வைக்கிறீங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு க்ளோஸ் அண்ட் ஓபன், அவ்வளவுதான். மேஜிக் பண்ற மாதிரி இருக்கு. ஆமா, இதே நம்ம கையில தேய்ச்சாங்கன்னா கண்டிப்பா என்னன்னா வெளியில ஓடும் உங்களுக்கு. இல்ல ஈவனா இங்க என்ன ஆளு இருக்கோ அதே இங்க இருக்கும். ஈவனா இருக்கும். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணாலும் எண்ணெய் போட்டுக்கலாம். எவ்வளவு எண்ணெய் போட்டாலும் டெய்லி நீங்க 60 இருந்து 70 சப்பாத்தி ஆயில் போட்டாலும் போடலாம். அந்த கல்லுக்கு மட்டும் 5 வருஷம் வாரண்டி இருக்கு. மத்த விஷயம் 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி இருக்கு. பாருங்க, தண்ணி மாதிரி அப்படி. ஆமா, தண்ணி மாதிரி அப்படியே இருக்கும். சப்பாத்திக்கு என்ன ஆயில் தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கும். சூப்பருங்க. பாருங்க, திருப்பி போட்டு இந்த மாதிரி ரெண்டு சைடு நல்லா கலர் வந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கணும். இந்த பக்கம் 20 செகண்ட், இந்த பக்கம் 40 செகண்ட்ல அவ்வளவுதான் ரெடி ஆயிருக்கு. இல்லத்தரசிங்களுக்குலாம் ரொம்ப ஒரு அற்புதமான ப்ராடக்ட் தான். தேய்க்கிற வேலை, அதை எடுத்து போடுற வேலை, எது எல்லாமே மிச்சம். அதுவும் இல்லாம சப்பாத்தி வந்து உங்களுக்கு சாப்பிட்டா கிடைக்கும். எங்கேயாவது ஆபீஸ் கொண்டு போறாங்க அப்படின்னா கூட, இல்ல பசங்களுக்கு ஸ்கூல் கொண்டு போறாங்கன்னா கூட ஸ்மூத்தா இருக்கும். பாருங்க, 8 hours 2 பேர்ல பிரிச்சுக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் கூட இதுல ரோஸ்ட் பண்ணிக்கலாம் சார். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காலிஃபிளவர், வெண்டைக்காய், கத்திரிக்காய், பாவக்காய் எது வேணுமோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு காலிஃபிளவர் மட்டும் மசாலா போட்டு வச்சிருக்கேன். இந்த மாதிரி மசாலா போட்டு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் இதுல எடுத்து கொட்டி விட்டீங்கன்னா போதும், அப்படியே ரோஸ்ட் ஆயிடும் உங்களுக்கு. என்னன்னா சொல்றீங்க? அவ்வளவுதான். கொட்டி விட்டுட்டு மேக்ஸிமம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 இருந்து 6 நிமிஷம் செலவாகும். இதுல கொட்டி விட்டு ட்ரையா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்க உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணும்னாலும் மேல ஆயில் போட்டுக்கலாம். சமைக்கவே செஞ்சிடலாம். ஆமா, எல்லாமே சமையல். பேச்சுலருக்குலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இது ஒண்ணு மட்டும் வாங்கிட்டீங்கன்னா போதும். எல்லாமே இதுலயே நம்ம ஃப்ரை ஐட்டம்ஸும் பண்ணிக்கலாம். ட்ரை ஐட்டம்ஸ் எல்லாம் இதுல பண்ணிக்கலாம். ட்ரை ஐட்டம்ஸ், ஃப்ரை ஐட்டம்ஸ்லாம் கூட இதுல பண்ணிக்கலாம். இது பண்றீங்க, எண்ணெய் போட்டு மூடி வச்சிட்டீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணீங்கன்னா குக் ஆயிடும். வேற மாதிரி ஆயிரும் நினைக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். 3 நிமிஷம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். பாருங்க, இந்த மாதிரி ப்ரௌனிஷ் கலர் வந்துருச்சு. பாருங்க, இது ஒயிட்டா வந்துச்சு. பாருங்க, காலிஃபிளவர்லாம் ஈஸியா குக் ஆயிருச்சு. இது பாருங்க, ஃப்ரை பண்ணிட்டு அவ்வளவுதான், நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கும். இன்னும் நீங்க நல்லா ரோஸ்டா வேணா கூட நீங்க ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது மோஸ்ட்லி குக் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். இது எடுத்த உடனே அப்படியே கொட்டுறதா உங்களுக்கு வைக்கிறீங்க. அப்படி கொட்டி விட்டீங்கன்னா போதும். கார்ன்ஃபிளவர் மசாலாலாம் ஆட் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் வரும் உங்களுக்கு. நான் இது டெமோவுக்காக பாத்தீங்கன்னா உங்களுக்கு மசாலா ஐட்டம்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். பாருங்க, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம அடெல்லாம் இதுல பண்ணிக்கலாம் சார். மோஸ்ட்லி வந்து இந்த சிறுதானிய வகைலாம் அதிகமா எடுத்துக்க மாட்டாங்க சிட்டிக்குள்ளார. பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுல அவ்வளவு சத்து இருக்கு. பாருங்க, இந்த இடத்துல வைக்கிறீங்க. சும்மா ஒரே ஒரு இது எப்படி பண்றதுன்னு கஸ்டமர் தெரியாது, அதனால கூட எடுக்காம இருப்பாங்க. இதுல வச்சு நம்ம மிஷின் மல்டிமேக்கர் வாங்கிட்டீங்கன்னா அழகா வச்சுட்டு அழுத்தி எடுத்தீங்கன்னாவே அழகா உங்களுக்கு அடை ரெடி ஆயிரும். என்னங்க, உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், எது வேணுமாலும் வாங்க பண்ணிக்கலாம் சார். அது ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல டக்கு ரெடி ஆயிரும். கரெக்ட்டுங்களா? அவ்வளவுதான். சோ நம்ம இந்த மாதிரி ஒரு உடன் ஸ்டிக் வச்சு நம்ம வேணுங்கிற மாதிரி திருப்பி ஆமா, எண்ணெய் வேணா எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் வேணும்னா அப்படியே கூட நீங்க திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளவுதான். திருப்பி போட்டீங்கன்னா அடைக்கெல்லாம் மேக்ஸிமம் ஒரு 2 நிமிஷம் செலவாகும் நல்லா குக் ஆகணும். அடை குக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி ஆனியன்லாம் நல்லா ப்ரௌனிஷ் கலர் வந்துருச்சு சார். அவ்வளவுதான், எடுத்துடலாம். பாருங்க, அடை ரெடி ஆயிடுச்சு. அடை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ராகி மாவுல செஞ்சு காட்டுறேன். இதுலயே நம்ம அரிசி மாவுல அந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணிக்கலாம். தண்ணி மாதிரி கரைச்சு கூட தோசை மாதிரி ஊத்திக்கலாம். அழகா அடை ரெடி. சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரெட் டோஸ்ட் பண்ணிக்கலாம் சார். இதுல பிரெட், ஆமா, பிரெட் டோஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா தனியா வாங்கினாவே மேக்ஸிமம் உங்களுக்கு 1400 ரூபாய் 1600 வரை வரும். இதுல நம்ம பிரெட் டோஸ்ட் ரொம்ப அழகா பண்ணிக்கலாம். பாருங்க, பிரெட் வைக்கிறீங்க, இதுல பட்டர்ல கீ வேணா மேல போடுறீங்க. சும்மா இதை மட்டும் க்ளோஸ் பண்ணி விட்டீங்கன்னா பிரெட் டோஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இதெல்லாம் பிரெட் எல்லாம் வந்து வித்தின் செகண்ட் தான் சார்.
இப்போ அடை அந்த மாதிரி மீன் அந்த மாதிரி- ப்ரௌன் ஆயிருச்சு. ஆமா ரொம்ப குயிக் ஆயிடும் பிரெட் எல்லாம் அவ்வளவுதான். சூப்பருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம அப்பளம் பண்ணிக்கலாம் சார். இதுல ஆயிலே இல்லாம அப்பளம் பண்ணிக்கலாம். நானா நீங்க ஆயில் போட்டுதான் அப்பளம் பாத்திருப்பீங்க. இதுல ஆயில் இல்லாம நம்ம ப்ராடக்ட்ல பாருங்க ஆயிலே இல்லாம அப்பளம் சுட்டுக்கலாம். சுட்ட அப்பளம் கேஸ்ல ஃபிளேம்ல சுடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சுட்ட அப்பளம் ரொம்ப அருமையா பண்ணிக்கலாம். நீங்க சிங்கிள் டிராப் கூட எண்ணெய் தேவையில்ல. இப்போ சுகர் கொலஸ்ட்ரால் இருக்கவங்கலாம் பாத்தீங்கன்னா ஆயில் யூஸ் பண்ணக்கூடாது சொல்லுவாங்க டாக்டர். ஆனா அப்பளம் சாப்பிடணுன்ற எண்ணம் இருக்கும் அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் இருந்தா அழகா நீங்க அப்பளம் செஞ்சுக்கலாம். அவ்வளவுதான். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் உடச்சிங்கன்னா கிறிஸ்பியா மொறுமொறுன்னு ஆயிடும். அதையும் பண்ணி காமிச்சிருவாங்க. அப்பளம் நல்லா உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆன உடனே உங்களுக்கு மொறுமொறுன்னு ஆயிடும். பாருங்க அது காட்டுறேன். அவ்வளவுதான். என்னன்னா அவ்வளவுதான். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம முட்டையில வந்து ஆம்லேட் ஆஃப் எல்லாம் பண்ணிக்கலாம் சார். பாருங்க இந்த மாதிரி நல்லா அடிச்சுட்டு எவ்வளவு 2 முட்டை அளவு கூட நீங்க போட்டுக்கலாம். இப்ப தவாலாம் 1 முட்டை தான் போடுவோம். இது குழியாட்டினால நீங்க 2 முட்டை வரையும் ஊத்திக்கலாம். நீங்க ஊத்திட்டு தேய்க்கணும் தேவையில்ல. இது குழியாட்டினால எனக்கு நீங்க கன்ஃபார்ம் வெளியில போவாது. அதனால சும்மா ஊத்தி தேய்ச்சிட்டு இப்படி ரொட்டேட் பண்ணி விட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லா சைடும் போயிடும். சூப்பருங்க. என்னங்க இது? அவ்வளவுதான். தலகால பண்ண மாட்டிருக்கு. அவ்வளவுதான். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணும்னா நீங்க ஆயில் வேணா மேல நீங்க ஆயில் போட்டுட்டு சும்மா மூடி விட்டீங்கன்னா பஃபி ஆம்லேட் மாதிரி வரும் உங்களுக்கு. ஓ அப்படி எந்திரிக்கும் பாருங்க உள்ளுக்குள்ள. ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் 2 சைடுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹீட்டிங் எலிமெண்ட் ஆமா ஹீட்டிங் எலிமெண்ட் இருக்கு சார். அதனால பாத்தீங்கன்னா இது க்ளோஸ்ல பாருங்க. இது பாருங்க எவ்வளவு உப்பி இருக்கு பாருங்க. என்னங்க இது? ஆமா சப்பாத்தி உங்களுக்கு ஃபுல் கவர மாதிரி வந்து பஃபி ஆம்லேட் சொல்லுவாங்க. ஆக்சுவலா பஃபி ஆம்லேட் அந்த மாதிரி நம்ம அழகா பண்ணிக்கலாம். நீங்க சூப்பருங்க. இங்க பாருங்க அவ்வளவுதான். அப்படியே உப்பி வேற லெவல்ல ரெடி ஆயிருச்சுங்க. பாத்தீங்கன்னா தெரியும். முட்டைலாம் பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 20 செகண்ட் தான் உங்களுக்கு. 20 செகண்ட் தான் கரெக்ட்டுங்களா? ஆமா அவ்வளவுதான் ரெடி ஆயிருச்சு. ஆக்சுவலி ப்ரௌனிஸ் ரெசிபிக்கே வந்துருச்சு. ஆமா அழகா பாருங்க. ஆம்லேட் வாசனை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரெட் ஆம்லேட் கூட இதுல பண்ணிக்கலாம் சார். இப்ப பாத்தீங்கன்னா கடையில தான் போயிட்டு பிரெட் ஆம்லேட் வாங்கி சாப்பிடுங்க. இதுல வீட்லயே வந்து நம்ம ஹைஜீனிக்கா நீங்களே பண்ணிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி ஒரு 2 முட்டை அளவுக்கு ஊத்திட்டு இது குழியா இருந்தாலும் ஊத்திடலாம். நீங்க டைரக்டாவே ஊத்திட்டு அதே மாதிரி தான் ரொட்டேஷன் பண்ணிட்டு 2 பிரெட் எடுத்துக்கிறீங்க. இதை டிப் பண்ணி அப்படியே திருப்பி வச்சிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு பிரெட் ஆம்லேட். ஆமா உங்களுக்கு அவ்வளவுதான். டேஸ்ட்டுக்கு வேணா நீங்க ஆயில் போட்டுட்டு இதை மூடி வச்சிருங்க. அதே மாதிரி ஆம்லேட் மாதிரி தான் உடனே குக் ஆயிடும் உங்களுக்கு. ஓ டேரக்டா இப்படி மூடி வச்சிடலாம். ஆமா இப்படியே மூடி வச்சிடலாம் சார். 2 சைடும் ஆயிடும். அது எல்லாமே வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்லயே உங்களுக்கு அந்த ஆமா மேக்ஸிமம் ஒரு 15 to 20 செகண்ட் தான் சார். எக்கோ இல்ல பிரெட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா லைட்டான ஐட்டம்ஸ். இப்ப தோசைக்கு மட்டும் தான் உங்களுக்கு ஒரு 45 இருந்து 1 நிமிஷம் செலவாகும். சப்பாத்திக்கெல்லாம் 30 இருந்து 40 செகண்ட் தான். வித்தின் செகண்ட் தான் பாருங்க. அவ்வளவுதான். பாத்தீங்கன்னா தெரியும். சரி திருப்பி போட்டு மூடி வச்சுட்டு அந்த பக்கம் ஒரு 5 செகண்ட் இல்ல 10 செகண்ட் விட்டீங்கன்னா போதும். நான் ஹீட்னஸ் உங்களுக்கு உடனே வந்து ரிசல்ட் தெரிஞ்சிருக்கும். ஆமா அவ்வளவுதான். நம்ம கடையில செய்யற மாதிரி குழந்தைங்களுக்கு அழகா நீங்க செஞ்சுட்டு இது மாதிரி மடிச்சிட்டு கட் பண்ணிடலாம். ஏங்க கட் பண்ணி சாஸ்லாம் நீங்க போட்டுட்டு அப்படியே கொடுத்துடலாம். லைவா சாப்பிட்டுக்கலாம். கரெக்ட்டா? சோ பிரெட் ஆம்லெட் ரெடி அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து நம்ம நட்ஸ் ஐட்டம்லாம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் சார். எக்ஸாம்பிளுக்கு பாருங்க இது மாதிரி வேர்க்கடலை வச்சிருக்கேன். வேர்க்கடலை மட்டும் தான் இல்ல பாதாம் பண்ணிக்கலாம். இதே மாதிரி முந்திரி இந்த மாதிரி நட்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இப்போ குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வராங்க ஈவினிங்ல வந்து நட்ஸ் ஐட்டம்ஸ்லாம் ஈவினிங் இப்போ மழை காலம் அந்த மாதிரி எதை தோணுது இதுலயே நம்ம வறுத்து பண்ணிக்கலாம். நீங்க இதே நீங்க ஒரு 10 சப்பாத்தி செய்ய போறீங்க சட்னி அரைக்க போறீங்கன்னா இதுலயே உங்களுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணி உடனே பண்ணிக்கலாம். கண்டிப்பா சார். மல்டி பர்பஸா யூஸ் பண்ணிக்கலாம். இது வெறும் சப்பாத்திக்கு மட்டும் கிடையாது. பேரே மல்டி மேக்கர். மல்டி மேக்கர். இது சப்பாத்தி மேக்கர் கிடையாது. இது சப்பாத்தி மேக்கர். மல்டி மேக்கர் மல்டி பர்பஸா யூஸ் பண்ணிக்கலாம். இதுல பண்ணாத ரெசிபியே கிடையாது. தவால என்னென்ன பண்றீங்களோ அது எல்லாமே பண்ணிக்கலாம். நீங்க அவ்வளவுதான். எவ்வளவு வெந்துருச்சு. ஆக்சுவலா அந்த ஸ்மெல் வருது இப்பவே. ஆமா கடலையோட அந்த ஸ்மெல் வருது. இது பாத்தீங்கன்னா தெரியும் டார்க் ஆயிருச்சு. அது வெடிக்கிற சத்தம் கேட்கும் பாருங்க. ஆமாங்க பட்டு பட்டுன்னு. இது ரோஸ்ட் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு 3-4 நிமிஷம் ஆயிடும் சார். ஓகேங்களா? பாருங்க சார். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாருங்க இந்த ரோஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி வெடிக்கிற சத்தம் வருது. ப்ரௌனிஷ் கலரு உங்களுக்கு ஸ்மெல் பாத்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். ஆட்டோமேட்டிக் குக் ஆயிடுச்சு உங்களுக்கு. அவ்வளவுதான். இப்போ இது நட்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இது மாதிரி ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் பாருங்க டாப் ஹேண்ட்ல ஒரு கையில பிடிச்சிட்டு இப்படி எடுத்து கொட்டினீங்கன்னா போதும். அவ்வளவுதான். என்னங்க அசால்ட்டா அவ்வளவுதான் சார். ஆமா சூப்பர் ப்ரோ. சூப்பரா முடிஞ்சிடும் உங்களுக்கு. சோ பிரதர் கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு மட்டும் இல்ல நம்ம மாதிரி பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப தேவைப்படக்கூட ஒரு ஹாஸ்டல்ல இல்ல ரூம்ஸ்ல யூஸ் பண்றதுக்கு. சோ நிறைய ஐட்டம் இதுல இருக்க போட்டுருக்காங்க. எல்லாமே காமிச்சிங்க. கண்டிப்பா நிறைய பேர் போய் கமெண்ட் கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். இதோட பிரைஸ் என்ன வருது டீடைலா சொல்லிருங்க சார். இது பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4675 ரூபா சார். நம்ம சேனல்ல இப்போ டிராவலிங் பீஸ் மூலியமா பாத்துட்டு வர கஸ்டமருக்கு 1000 ரூபீஸ் ஆஃபருக்கு 3675 ரூபா சார். 3675 ரூபா. அதுல இவ்வளவு பண்ண முடியுது. இதுல வந்து மல்டி பர்பஸா யூஸ் பண்ணிக்கலாம். லேடிஸ் மட்டும் இல்ல
பேச்சுலர்ஸ் யார் வேணுமாலும் யூஸ் பண்ணலாம். அஞ்சாவது படிக்கிற குழந்தைங்கள இருந்து யூஸ் பண்ணிக்கலாம். யாருனாலும் சப்பாத்தி தோசை எல்லாமே செஞ்சுக்கலாம். இதுல 2 சைஸ் வருது சார். இது 3675 ரூபா வரும். இதுல சின்ன சைஸ் எனக்கு சின்னது 2 பேர் தான் இருக்கும், பேச்சுலர் ஒன் டே சிங்கிளா இருக்கும் அப்படின்னா இது 3675 ரூபா. நம்ம சேனல் பார்த்து வரவங்களுக்கு பாத்தீங்கன்னா 1000 ரூபீஸ் ஆஃபர் இருக்கு. 2675 ரூபா சார். அவ்வளவுதானா? அவ்வளவுதான் சார். அதான் 2 சைஸ் இருக்கு. இது மினி சைஸ் வந்து 2675, பெரிய சைஸ் வந்து 3675. கரெக்ட்டுங்களா? ரெண்டுத்துக்குமே 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் இருக்கு சார். இதுக்கு என்ன மாதிரி வாரண்டி கொடுக்குறீங்க சார்? வாரண்டி பாத்தீங்கன்னா இது 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி சார். 5 வருஷம் வரை சர்வீஸ் வாரண்டி இருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லா எங்க வேணுமாலும் நீங்க இந்த மெட்டீரியல் போயிடுச்சா நீங்க போன் பண்ணீங்கன்னா கொரியர்ல அனுப்பி விட்டுறோம். ஒரே நாள்ல வந்துடும். இல்ல சர்வீஸ் வேணும் அப்படின்னா நம்ம சென்னை, கோயம்புத்தூர், சேலம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா லைவா வீட்டுக்கே போயிட்டு 3 நாள் வெயிட் பண்ணாங்கன்னா வீட்டுல ஹோம் சர்வீஸ் இருக்கு. இமிடியட்டா வேணும்னா கொரியர் பண்ணலாம், இல்ல ஆபீஸ் கொண்டு வந்துடலாம். சோ டிஃபரெண்டா அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி வரைக்கும் எல்லாமே நீங்க பண்ணி கொடுத்துருங்க. ஆமா, டெலிவரி வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார். 4 டிஸ்ட்ரிக்ட் வந்து சென்னையில பாத்தீங்கன்னா பக்கத்துல 4 டிஸ்ட்ரிக்ட், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு பாத்தீங்கன்னா ஹோம் டெலிவரி ஆப்ஷன் பண்ணி தரோம். நேம் அண்ட் அட்ரஸ் ஒரு 200 ரூபீஸ் கன்ஃபர்மேஷன் அட்வான்ஸ் பண்ணிட்டாங்கன்னா வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அவங்க மாவுல சில கஸ்டமர் டவுட் இருக்கு நம்ம மாவுல வரமான்ட்டு, அவங்க மாவுல ஒரு 2 சப்பா செஞ்சு காட்டு கொடுக்குறோம். அங்க போய் ஆமா கண்டிப்பா இந்த கஸ்டமர் வீட்டுல அந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இந்த சைடு இருக்கு. நம்ம கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம் நம்ம ஆபீஸ் இருக்கு. தருமபுரி, கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி அந்த சைட்லாம் கூட பண்றோம். மதுரை, திண்டுக்கல் யார் வேணுமாலும் நீங்க புக் பண்ணீங்கன்னா ஹோம் டெலிவரி ஆப்ஷனும் இருக்கு. கொரியர்னா ஒரே நாள்ல வந்துடும். தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ ஷிப்பிங் இருக்கு. ஒரே நாள் தான் 24 ஹவர்ஸ்ல ஹோம்ல டெலிவரி ஆகும். சோ நீங்க இந்த ப்ராடக்ட் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல நம்பர் கொடுத்திருக்க, மேல டைட்டில் கொடுத்திருக்க, இல்ல டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்க, மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை மட்டும் டிஃபரெண்டான வீடியோ சந்திக்கிறேன். until then this is bye from Tanjay. டாடா.